அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. டெய்லியும் பார்ப்பேன். சரிம்மா. நல்ல நல்ல கருத்துக்களை சொன்னாங்க. 13 வயசுலேருந்தே கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் உபதேசம் போன ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் உங்கள் வீடியோ வந்து பார்ப்பேங்க. இப்போ வந்திருக்கேன். உபதேசம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். இதுலேயே இந்த ஈடுபடணும்னு எனக்கு ஆசை இருக்குது. இந்த உபதேசம் வாங்கிறது பெரிய விஷயமே இல்லை. வாங்கின உபதேசத்தை பயன்படுத்திக்கிறது தான் பெரிய விஷயம். இதில் ஏதோ வந்தோம், இவ்வளோ செலவு பண்ணிக்கின்னு வந்தோம், உபதேசம் வாங்கினோம், சரி நம்மளால் முடியல அப்படின்னு விட்டுடக்கூடாது. சாப்பிட்றியோ, தூங்கலையோ, வேலைக்கு போகலையோ, ஆனால் அன்றாடம் 1 மணி நேரம் உன்னுடைய உயிரோட உன்னுடைய நினைவு கலந்தீன்னா நீ இறைவனோட கலக்கலாம். இந்த உலகத்தில் ஒரு உருவம் உயிரோட பூமிக்கு வந்தது உயிரால் காற்றால் தான் வந்தது. ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தைக்கு உயிர் இல்லை, செத்து போச்சுன்னு சொன்னால் அது வெளியே வராது. அப்போது ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து ஒரு உருவம் வெளியே வரணுன்னா உயிர் ஓணும். அந்த உயிரால் தான் ஒச்சைக்கணும் வெண்டி வெளியே வந்து விழும். எந்த உயிரால் இந்த உலகத்துக்கு வந்தோமோ அந்த உயிரையே பிடிச்சிக்கின்னு கடவுளை போய் அடையணும். அதனால்தான் நான் உடலுக்கு உபதேசம் யோகாசனம் எதையும் சொல்லிக் கொடுக்கறதில்லை. ஏன்னா அது 1000 இடங்கள் இருக்குது, அது சொல்லிக் கொடுக்கும். நான் உயிருக்கு உபதேசங்கள் கொடுத்துன்னுக்கிறேன், உடலுக்கு உபதேசமே கிடையாது இங்கே. அந்த உயிரை எந்த உயிரால் இந்த உலகத்தில் ஜனனம் பண்ணீங்களோ அதே உயிரால் போனால் தான் இறைவன் அடைய முடியும், உடலால் இறைவன் அடைய முடியாது. அதனால் உயிருக்கு உபதேசம் கொடுத்துங்கிறேன். இதை மனசில் வச்சுக்கின்னு நீங்கள் தொடர்ச்சியாக அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இறைவனுடைய காட்சி கிடைக்கும். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு மனதடம் எந்த நிலையிலையும் சலனம் வராத மனதிடம் கிடைக்குமா. இதை பின்பற்றது தான் உங்கள் கையில் இருக்குதும்மா. கல்யாணம் வேணாம் இதிலே இருக்கலான்ட்டு ஒரு கல்யாணம் வேணான்னு சொல்லக்கூடாதும்மா. ஏன்னு சொன்னால் நீ ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தால் நானே சொல்லுவேன் கல்யாணம் பண்ணிக்காதேன்னுடுவேன். நீ ஒரு பெண் பிள்ளை. உனக்கு உன்னுடைய தாய் தகப்பனார் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு முதுமை வரும்போது உனக்கு பருவம் வரும். அந்த பருவத்தில் அவங்க உனக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியாது. அப்போது ஒரு பெண்ணுக்கு தாய் தகப்பன் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கலாம், ஆனால் முடிவு காலம் வரைக்கும் தாய் தகப்பனால் வர முடியாது. அதனால் கணவன் தான் வரணும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது மன சம்பந்தப்பட்டது. மனசை நீ கடவுள் மேலே செலுத்திட்டு கணவனுக்கு உன் உடலை கொடுக்க போகிற, இவ்வளோ தான் வித்தியாசம், வேறு ஒன்றையும் கிடையாது இதில். அதனால் நீ மனசை திடப்படுத்திக்க முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியாவே. அப்போ சீராக நீ கல்யாணம் பண்ணிக்கினாலும் நல்ல குழந்தை குட்டிகளோட சீரும் சிறப்பமாக வாழு, இறைவனாண்ட போகணுன்ற நினைவோட வாழ்க்கையை நடக்கும். அந்த வாழ்க்கை உனக்கு பயன் தரும். ரொம்ப நன்றி. அவர் சொன்னார், நான் பாறையில் விதைச்சிட்டேன் முளைக்கவே இல்லை அப்படின்னு. அவர் போடும்போது நம்ம பாறையாக தான் இருந்தது. ஆனால் காலம் அந்த விதையெல்லாம் எங்கே கொண்டு வந்து சேர்க்கணுமோ, எந்த மண்ணில் கொண்டு வந்து சேர்க்கணுமோ அங்கே கொண்டு வந்து அந்த விதையெல்லாம் இப்போ முளைச்சி இருக்குது. ஒரே பக்கமாக முளைச்சிச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதனால அந்த தராசு ஒரு இன்பேலன்ஸ் ஆகி போச்சு. எல்லா பக்கமும் முளைச்சிருந்தா கூட இப்போ நம்ம கருத்து கேட்குறோம், என்ன சாமி என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு போது நீங்கள் ஒரு கருத்தை சொல்லும்போது அதை நான் ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி பரவலாகவே முளைச்சிருந்ததுன்னா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஒரு குளம் இருக்கு சாமி, அந்த குளம் சுத்தமாகணும். எப்போ சுத்தமாகணும்னு சொன்னால் மழை பெய்யணும். மழை பெஞ்சு அந்த புது தண்ணி இந்த தண்ணியில விழுந்து இந்த பழைய தண்ணி வெளியே போய் புது தண்ணி எப்போ ரொம்புதோ அப்பதான் அந்த குளம் சுத்தமாகணும். நம்ம தூர்வாரினா கூட சுத்தமாகாது. புதுசா தண்ணிகள் உற்பத்தி ஆகணும், அதுக்கு வர வழியை அடைக்காம பார்த்துக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த சிரமம் படாம இந்த அழுக்கெல்லாம் வெளியே போய் சுத்தமான தண்ணி தேங்குற மாதிரி நாம ஐயாவுக்கு வர வழியை விட்டுட்டோம். அப்போ நம்ம மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போறதுக்கான வழி அவரே பண்ணிடுறாரு. அதனாலதான் ஐயாவை மட்டும்தான் தெய்வம்னு நாம எல்லாம் சுத்தி 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 வரோம். ஒரு பூவை தேனி மட்டும்தான் சுத்தம், ஈயால சுத்த முடியாது. அதுவும் ரெக்க வச்சு பறக்குது, இதுவும் ரெக்க வச்சு பறக்குதுன்னா அது சாப்பிட்ற பொருள் வேற, இது சாப்பிட்ற பொருள் வேற. ஒரு ஈக்கு
தேனோட ருசி தெரியாது. ஒரு தேனீக்கு மலத்தை நோக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேனீக்கான உணவு தேன் மட்டுமே. ஒரு ஈயால இந்த உலகம் கெடும், ஒரு தேனியால இந்த உலகமே வாழும். புரியுதுங்களா? ஒரு பூவு பூக்குதுன்னா காரணம் யாருன்னா, ஏதோ மரத்தை வச்சாரு, தண்ணியை விட்டாரு, உரம் போட்டாருனால பூத்து குலுங்கி காயாகல, கனியாக இங்க வரல. அதுக்கும் மீறி இறைவன் ஒரு செயலை செய்ய சொல்றான். யார் மூலியமானா இந்த தேனி மூலியமா தான். இங்க பூக்கள்ல இருக்கிற மகரந்தத்தை வேற ஒரு பூக்கள்ல போய் இது போடாமல் போனால் எல்லா செடியும் மலடி ஆயிடும், எதுவுமே கரு இருக்காது. அப்போ ஒரு செடி ஒரு மரம் கரு பிடிக்கணும், காய் காய்க்கணும், கனி பெய்யணும், இந்த உலகத்துக்கு பயன் தரணும்னு சொன்னால் தேனீக்கள் மாதிரியான நம்மள மாதிரி கூட்டங்கள் வேணும். அப்பதான் ஐயான்ற அந்த பூக்கள்ல உட்காந்து அங்க இருக்கிற மகரந்தத்தை எல்லா பூக்கள்லயும், எல்லா பூக்கள் மனசு எல்லாரும் மனசுலையும் விதைச்சிட்டா அந்த மனசு மலடி ஆகாது, அதுவும் பூவா பூத்துக்கும். எல்லாருக்கும் உபயோகப்படுற ஒரு வாழ்க்கையும் நம்ம எல்லாருக்கும் ஐயா கொடுத்துருக்கிறார். அப்ப இந்த வாழ்க்கைய நாம விடாப்பிடியா பிடிச்சுக்கணும். 1000 சோதனைகள் வரும். தென்னை மரம் விழுந்துரும், புயல் அடிக்கும் போதே தென்னை மரம் விழுந்துரும், ஆனா நாணல் விழாது. வீடியோ எடுக்கிறாங்க சார், உட்கார. அது என்ன அவ்வளோ பெரிய தென்னை மரம், பலமுள்ள தென்னை மரம் விழுது, ஆனால் நாணல் மட்டும் ஏன் விட மாட்டேன்? நாணலுக்கு வளையக்கூடிய தன்மை உண்டு, வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அப்போ வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மைக்கும் வளையாம இருக்கிற தன்மைக்கும் எதை பார்த்தா பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொன்னால், எனக்கு எல்லாம் வேணும், நான் வாழணும்னா எனக்கு சொத்து வேணும், சுகம் வேணும், பணம் வேணும், புள்ள வேணும், பொண்டாட்டி வேணும்னு வெறப்பா நிற்கிறது தென்னை மரத்துக்கு சமம். எனக்கு எதுவும் வேண்டாம், நீ என்னை எப்படி சாய்க்கிறியோ அப்படி சாய்வேன், ஆனா சாய்ச்சவனே நீயே நிமித்துவேன்னு நான் நம்பிக்கையோடு சாய்ஞ்சேன்னா நானும் நாணல் மாதிரி வாடுறேன். அப்ப இறைவன் ஒரு நாள் தென்றல் மாதிரி வீசி வளைஞ்சு கொடுப்பேன், ஒரு நாள் புயல் மாதிரியும் அடிப்பான், வளைவேனே தவிர ஒரு நாளும் நான் சாய மாட்டேன். எந்த அளவுக்கு வளைஞ்சனோ அதே அளவுக்கு அவனே என்னை கொண்டு வந்து நிமித்தி வைப்பான். அப்போ இந்த விழுந்ததுக்கும் வாழ்ந்ததுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனும் தேடக்கூடிய அனுபவம். இந்த அனுபவம் இல்லைன்னு சொன்னால் ஏன் விழுந்தனும் தெரியாது, ஏன் இப்போ நிக்கிறனும் தெரியாது. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் புயல் காத்து அடிக்குது அப்பப்போ, நாணல் மாதிரி சாயிரமே தவிர தென்னை மரம் மாதிரி நாம சாய முடியாது, விழுந்து கிடக்கதில்லை. எவ்வளவு சாஞ்சாலும் திரும்பவும் வந்து நின்றுடுவோம். எந்த புள்ளியில? குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அப்படின்ற புள்ளி நம்மளை கொண்டு வந்து சேர்த்துரும். அப்ப விழுந்தது காரணம் என்ன? நமக்கு அனுபவம் கம்மியா இருக்குது. எப்பா உனக்கான இடம் இது இல்ல, உனக்கான இடம் இது இல்ல, உனக்கான இடத்தை நோக்கி நீ பயணப்படு. ஒரு நாத்து கூட சகட்டு மேனிக்கு விதைச்சிட்டு போடுவாங்க, விதைச்சு போன உடனே முளைச்சி பயிரா வந்துடும், பயிரா வராது, முளைச்சி வந்துடும். முளைச்சி வந்தவன விவசாயி என்ன பண்றாரு, அதை எடுத்து இப்போ அதை பக்குவமா வேற வேற இடத்துல நடுவார். அப்ப சகட்டு மேனிக்கா நம்மளை தூவி விட்டு போயிட்டாரு. இப்போ முளைச்சிட்டோம், முளைச்சிட்டா அங்கேயே அப்படியே இருந்தோம்னா கெட்டு போயிடும்பா. இப்போ ஒரு ஒரு இடத்துல உங்களை முளைக்க வைக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஒரு இடமா நம்மளை பயிரிடுறார். அதனால இது எதுவுமே வீணாகாது. இது நாளைய உலகத்துக்கு ஐயா எதுக்காக தன்னுடைய 60 வருஷ உழைப்ப இந்த உலகத்துக்கு கொடுத்தாரோ அந்த நோக்கம் ஒரு நாள் வீணாகாம நாம அதை நம்ம தலை மேல சிற மேல ஏற்றி கொண்டு அதை சிறப்பா செஞ்சு முடிப்போம். அந்த வல்லமை நம்மளால மட்டும்தான் முடியும். அந்த கொடுப்பனை நமக்கு மட்டும்தான் இருக்குது, வேற யாருக்கும் அந்த கொடுப்பனை இல்லை. நாம தெருவோரம் நின்னாலும் ஒரே பாட்டு தான் பாடுவோம், பஞ்சப்பாட்டு இல்லை, குருநாதரோட பாட்டு மட்டும்தான் படிப்போம். சரிங்களா? அதனால நமக்கு நடக்க வேண்டிய துன்பங்களை, நடந்து கொண்டிருக்கிற துன்பங்களை நினைச்சு யாரும் மனம் கலங்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கலக்கங்கள் இருக்கு, இப்படிலாம் நடக்கலாமா, இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறாரு நியாயமா அப்படின்னு இருக்காரு. இறைவன் படைச்ச உலகம் இது, எங்கேயாவது அநியாயங்கள் நடக்காம இருக்குதா? அவன் படைச்ச உலகம் தானே, அவனை யார் தடுக்க போறா? ஜெயிலில் கூட போட முடியாத, அவன் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சா. ஆனாலும் அவன் எதையுமே தடுக்கலையே, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிதானே விட்டு வச்சிருக்கிறான்.
ஒரு ஞானி தெய்வ நிலைக்கு உயர்ந்தாலும் இதே பாவனையில தான் இருப்பார். அதனால என்ன சாமி இப்படிலாம் துன்பம் நடக்குது, ஐயா பார்த்துக்கினே இருக்கிறாருன்னா ஐயா ஐயாவா இல்லை, ஐயா ஐயன் ஆயிட்டார்.